தேடி வந்தார் கூப்பிட்டதுமே மதிச்சு ஃபீல்டில் நிற்கிறாரு அண்ணன் ஜெயிச்சு. அவரு வச்சாருடா பாசம், அண்ணனு கோசம் வருவோம், அண்ணனு கோசம் வருவோம், நாங்க அண்ணனு கோசம் வருவோம். சந்தான அண்ணன் தானடா, அண்ணன் தானடா. கண்ணால் லட்டு தின்ன படத்துல தான் ஆரம்பிச்சாரு, மக்களோட மனசுல தனி இடத்த புச்சாரு. டிடி படத்துல நல்ல பேர் எடுத்தாரு, ஒண்ணு உச்சத்தை தொட்டாரு எட்டி. வெக்கப்பட்டு சிரிச்சாக்கா செம்ம கியூட்டுங்க, சொல்லுவனா அண்ணன் பாரு செம்ம ஸ்மார்ட்டுங்க. சேர்த்துட்டாரு படிப்படியா ரசிகர் கூட்டத்தை, கொஞ்ச நாள் வைட்டிங்கி பாரு அண்ணன் ஆட்டத்தை. அண்ணன் மனசு ஏறாலும் அண்ணன் மனசு தாராலும் எங்களை பத்தி பாட போற அண்ணன் தானே ஏகப்பட்ட பேனே, சேர்த்துட்டாரு ஏகப்பட்ட பேனே. அண்ணன் காமெடிய பார்த்தா வாய பொழப்ப பேனே, சேர்த்துட்டாரு ஏகப்பட்ட பேனே. அண்ணன் காமெடிய பார்த்தா வாய பொழப்ப பேனே. அண்ணன் தானடா சந்தான அண்ணன் தானடா, மின்னன் தானடா அவர் பேச்சு மின்னன் தானடா. சார் எனக்கும் என்ன ஃப்ளேவர் வேணுமோ எடுத்துங்க சார். கேட்குறது சில கேள்விகள் இருக்கு. ஸோ அங்கே அவனுக்கு கேட்கணும்னு நீங்கள் வந்துட்டீங்க. கரெக்டாக சோடா குடிக்கிற டைம் பார்த்து சொல்லுங்கள் சார். இது வந்து 10-12 ஸ்பேனர் வச்சு தான் தரணும். யாராச்சும் கொஞ்சம் திறங்க போயிருங்க. சொல்லுங்கள் சார். சார் சார் இப்போ இருக்கிற இந்த ப்ரெஷர் உலகம் சார், ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன மயக்கமாக இருக்கா? லைட்டாக குடிக்கிறீங்களா? நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் சார். அதுதான் வேறு மாதிரி சொல்ல வருவேன். அது அவங்க பேரையே அவங்க மறக்கிற அளவுக்கு தான் இப்போ எல்லாரும் இருக்காங்க. இந்த சூழலில் வந்து நீங்கள் ஒரு ஹீரோவாக, ப்ரொடியூசராக, ஒரு குடும்பத் தலைவனாக, ரைட்டராக, ஒரு டீமை வேறு நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கோங்களா, இது எப்படி கூலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? என்ன இதுக்கு என்ன இதோட ரகசியம் என்ன? எப்படி இந்த மனநிலை உங்களுக்கு கிடைக்குது? இல்லை, நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த வேலை செஞ்சாலும் சரி சார், யாராக இருந்தாலுமே நான் சொல்கிறது பேசிக்காக என்னென்னா, உங்களை நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக வச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்குள்ள பல பிரச்சனைகளையும் கவலைகளையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே அது விளங்காது. ஸோ பேசிக்காக நீங்கள் தனியாக இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் எப்படி இருந்தாலுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல சந்தோஷமாக இருக்கணுன்றதே தப்பு. மனுஷனாலே சந்தோஷமானவன் தான். அப்படி தான் கடவுள் வந்து படைச்சார் மனுஷ ஜென்மத்தையே. மற்ற எதுக்குமே அந்த லிமிட் தரல அவர் மிருகங்களுக்கெல்லாம். மனுஷன் கொடுத்தாரு, நீ எப்படி வேணுமோ வாழ்ந்துக்கலான்னு. ஸோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய மனுஷங்க இதுக்கு தேவையில்லாத அது இது அதுன்ற ஒரு பிரச்சனையில் ப்ரெஷரில் இந்த மாதிரி ஆயிடுறாங்க. ரெண்டாவது, விதின்னு ஏதோ ஒன்று விளையாடிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில். நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக சரியான முறையில் போனால் அது சரியாகவே கொண்டு போவோம். இதான் நீங்கள் சபாபதியிலேயே கதையாக சொன்னீங்க. ஸோ அதை திருப்பி சொல்லணுன்றதை அதை கேட்டீங்க.